வழிபாட்டு மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு பாண்டி சித்தருக்கு மாளிகைப்பாறை கர்ப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கலவை. கணக்கு அங்கே யார் மாற்றுவார்? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில போகும் பொழுது வெற்றிவேலோடு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கிறது. இருக்காங்களா? எஸ். 3.25 ஆண்டுகளாக இடம் சம்பந்தமான மன வருத்தமும், பிள்ளைகளால் மனக்குழப்பமடைந்த சூழ்நிலைகளும், உடல்நிலையால் பாதிப்பும், உயிர் போய்விடுமோ என்ற பயமும் உங்க உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா? கால் ஒன்றா. இந்த உடல்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளுக்கு வருவதற்கு காரணம் கிரக காலங்களுடைய சூழ்நிலை, மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகள், இவைகள் தான் இருக்கு என்பது உண்மை. இவைகளிலிருந்து மீட்டி உங்களை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதான் முதலே சொல்லிட்டேன், இடம் சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னு. அந்த பட்டாவை நான் வாங்கி தரதுக்கு 2 பேர்கள் சம்மதிக்கணும். ஒருத்தர் சம்மதிப்பாங்க, ஒருத்தர் சம்மதிக்க மாட்டாங்க. ஆமா, அதனால அது அவங்களுக்கே கொடுப்பதா அல்லது எடுத்து வித்துட்டு உனக்கு டெபாசிட் பண்ணியிருந்ததா? விற்கிறதுக்கு உனக்கு அவங்கள சம்மதிக்க வைக்கணும். இந்த பக்கத்துல வா, வெற்றியாகித்தாரு. கர்மசாமிக்கு வெற்றியாகித்தாரு. நல்லா இருக்கு மக்களே, சாப்பிட்டு போங்க. புண்ணியம் பெருவாயம்மா வாழ்க. அது பிறகு கொடுங்க. நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தன்னுடைய பையனை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க. ஆமா, முன்னால பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? சங்கத்தமிழ். நாகப்பட்டினம் வேதாரண்யமா? உட்காரலாம். என்னதான் நடக்கும்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. உங்க தெய்வம் வரல, என்னன்னு கேட்போம். அம்மா கால் வந்துட்டுவாமா. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. என்னப்பா வேணும்? யாருக்கு? கொண்டா, கண்ணப்ப கையை பிடிச்சுக்கா. இவன் யாரு? இந்த அப்படி இவனுடைய ஜாதகத்தை போய் எடுத்து பார்த்தேன். 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய ஆட்சி இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய வீடு, தந்தையாருடைய பணம், வருமானம், இவை எல்லாமே இப்ப 2.5 வருஷமா உங்களுக்கு வீழ்ச்சி விட்டுருக்கும். இருக்கா? அதனால இது கிரகத்தால் மட்டும் ஆனதா வாங்க, அல்லது வேற எதுவும் குறைபாடுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. உன் வீட்டுக்கு பின்தேசில் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அது என்ன கோயில்? மாரியாத்தாளா? கால் ஒன்று வாங்க. வரலாம். இந்த நோயை தீர்த்து உங்களுக்கு பண கஷ்டம் வராம காப்பாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதான் அந்த பணம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், போலீஸில் பதிவு செய்ய வேண்டிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு, அதில் உனக்கு நான் வெற்றியை தரேன். இந்த மகனே என்ன காப்பாற்றாரேன். இந்த அப்படி இவனுடைய கிரக நிலைகள் சரியில்லாதனால தான் எடுத்த உடனே உன் மகனை பற்றி நான் பேசினேன். இந்தா சந்தோஷமா இருப்பா, சாப்பிட்டு போங்க மக்களே. அதே நாகப்பட்டினம் எல்லை என்னுடைய
குடும்பத்தில் பண கஷ்டமும் தொழில் சொந்தமான மன வருத்தமும் இருக்குன்னு குடும்பத்தோட கேட்க வந்திருக்காங்க. பாப்பா கால் வந்துட்டு வா செல்லம்மே. வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தங்க நகைகள்லாம் எங்கடா இருக்கு? அதெல்லாம் மீட்ட முடியலையே. இன்னொரு கால் வந்துட்டு வா. இந்த கடன்பட்ட நிலைகள் உனக்கு மாறுவதற்கு 6 மாத காலம் இருக்குப்பா. அதில் உங்களை மீட்டி தாரேன். வேற தொழிலில் கொஞ்சம் வருமானம் குறைவும் மனவேதனை இருக்கு. அதை சீர் செய்து உங்களை உயர வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு கண்ணை மூடி பார்ப்போம், கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு கேள்வி கேட்டுட்டு கொடுன்னு சொல்றீங்களா? அப்படியா? சரி. முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்குப்பா? அங்க போயிருக்கீங்களா? அகத்திய மகாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயிலாம்ல அது. எட்டுக்குடி முருகன். கால் வந்துட்டு வாங்க. இந்தா 2026 பூரணமாகுவதற்குள் ஆண் வாரிசு தோன்றும். வெற்றிவேல் முருகா என்று பெயர் வை. இன்றைய கேள்வி முடிந்தது. சாப்பிட்டு ஹலோ ஹலோ சுகமா. என் பொம்பளை பிள்ளைய சீர்திருத்தி தானு கேட்டு வந்தவங்க. அக்கா பின்னால நிக்கிறவங்க நீங்க நாகப்பட்டினமா? நீங்க நாகப்பட்டினமா? நீங்க அங்க இருங்க. நீங்க கூப்பிடு, நான் கூப்பிடுறேன், உட்காருங்க. இடையில வராதிங்க. கால் வந்துட்டு வாப்பா. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தா போதுமா, இன்னொரு தினம் மயக்கம் இங்கு தீருமா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொண்ணை பத்தி உன் உள்ளத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சி இரவில் நம்மளை விட்டு நம்ம பிள்ளை போயிடுவாளா, அல்லது காலையில போவாளா, அல்லது நம்ம வேலை வெட்டிக்கு போன பிறகு நம்ம வீட்டில் இருக்கான்னு நம்பிக்கிட்டே இருப்போம், நம்ம கண்ணை மறைச்சிட்டு ஓடி போயிடுவாளோங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. இப்பவும் சதா காலகட்டமும் ஹலோ ஹலோ அப்படின்னு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. அதான் ஹலோ ஹலோ சுகமானு நான் பாட்டு பண்ணேன். சும்மா விளையாட்டு கொண்டும் பாட்டு பாடல, தெரிஞ்சுக்காங்கோ. உன் பொண்ணுடைய மனசை மாத்தி உன் பக்கத்துல விரும்புற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தா போதுமா? ஏன் அவ விரும்புறவனே கட்டிட்டா என்ன? சரி, அடுத்து வரக்கூடிய புருஷன் தண்ணி போட்டு குடிச்சு கஞ்சா எடுக்க பழகிட்டான், நீ என்ன செய்வ? கால் வந்துட்டு வா. உன் மனசு ஒத்துக்கல, விஷயம் அவ்வளவுதான். என்னடா தம்பி? இந்தா உன் பொண்ணு மனத்தை மாத்தித்தாரேன், உன் பக்கத்துல திருப்பி கொடுக்குறேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 6 மாசம் உள்ள கிடப்பான். அந்த நேரத்துல உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் நடக்கும். என்னடா சரிதானே? ஓ, அடுத்து பேசுவோம். உத்தரவு நிலைக்கு இவ்வளவுதான். நாகப்பட்டினம் எனக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. கல்யாணம் முடிச்சியா நீ? என்ன வாழ்க்கை, என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. அதான் தாலியை பற்றி பேசுறதுதான் கேட்டேன். இவன் யாரு தம்பி? வாடா, நல்லா இருக்கிய? வாங்க. வாழ்க்கை அமையணும் என்னன்னு அதை பாத்திர வேண்டாம். நம்ம என்ன நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட மாட்டோம்ல. நீ குனிஞ்சு விழுந்துட்டா நாங்கள் நீ விழுந்தன்னு அர்த்தமா? அது எப்படி முடியும்? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவளை துணியை போட்டு மூடி அப்படி தாலி செய்யணும் அத்துட்டாங்க. எத்தனை பவுனு? அறுத்தது ஒரு பொம்பளை தான். ஆனா அந்த பொம்பளைக்கும் உனக்கும் முன்னால சிநேகிதம் இருந்ததாக சில பேர்கள் பேசிக்கிறாங்கோ. என்னடா? கால் வந்துட்டு வா.
அது வந்து ஒரு சாதாரண நட்பு தானே தவிர தராதரம் இல்லாத நட்பு கிடையாது. அதனால அதை பத்தி பேச வேண்டாம். என்ன, மறைப்பதை மறைப்போம், துறப்பதை துறப்போம். புரிஞ்சுக்கிடுன்னு நினைக்கிறேன். வா, இந்த செயின் வரணுமா, அவங்கள குற்றவாளியை போலீஸ்ல ஒப்படைக்கணுமா? பொருள் வரணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் தகுதியான ஆட்களை வச்சு வழக்குகளை கூட ஜெயிக்கக்கூடிய நிலையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொருளை நான் வாங்கி தரேன், குழப்பலாம நடத்தி தரேன். கால் ஒன்று வா. உன் பொண்டாட்டி உன்னை சந்தேகப்படுறாளே, இன்னும் சந்தேகப்பட மாட்டா. இவன் யாரு? உங்க அக்காவே. உன் பொண்டாட்டி உன்னை சந்தேகப்படுறாளேடா. என்னன்னு தெரியல. எப்படி? உனக்கு தான் எல்லாமே தெரியும். பக்கத்துல வா. இந்தா வா, வர வச்சுட்டாரு. எல்லாமே தீர்ந்துடும். எல்லா பிரச்சனையும் தீரும். இவன் நீட்ல டாக்டர் ஆயிடுவான். எல்லா பிரச்சனையும் தீரும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்குள்ள சந்தேக பிரச்சனை தீராது. அதுக்கு நீ என்கிட்ட தனியா வருவ. அன்னைக்கு உன்னை தீட்டுவேன். போய் உட்கார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? திருவாரூர். அரூர் அரூர் அரூர். அண்ணாச்சி, நீங்க நாகப்பட்டினமா வேதாரண்யமா? எந்த ஊரு? நாகப்பட்டினத்துக்குள்ள குதிரை போச்சு, உங்க வீட்டை கண்டுபிடிக்க முடியலாதான் வெளியூரான்னு கேட்டேன். சரி, அடுத்த உத்தரவு இருக்கு, நான் கூப்பிட்டுருந்தேன். என்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? வாங்க அண்ணாச்சி வாங்க. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? நீங்க எந்த ஊரு? திருவாரூர். திருமகள் தேடி வந்தாள். கால் வந்துட்டு வரலாம். வாங்க. கமலாம்பிகை கோயில் எங்க இருக்குப்பா? லலிதாம்பிகை கோயில் பின்னாடி இருக்காங்களா? அவங்க தான் ஆன்னை ஆதிபராசக்தியினுடைய மறுபெயர் என்று உணர்த்துவார்கள். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருட்சதி. சரானா? கால் அனுப்புவாங்க. ஆதி கமலத்தில் அமர்ந்த லலிதாம்பிகை. ஆதி கமலம்னா என்னது தெரியுமா? ஆமா, ஆதி என்றால் மூலாதாரம் என்பது பொருள். மூலாதாரம் தான் ஆதி. மூலாதாரத்தில் மூன்றிருக்கிற குண்டலினி என்னும் பர்வதத்தை தாமரை என்று சொல்வார்கள். அந்த தாமரையில் இருக்கின்ற சக்திக்குத்தான் லலிதாம்பிகை என்பது பெயர். மகிஷாசுர மர்த்தினி என்னும் அவதாரம் கூட லலிதாம்பிகையால் எடுக்கப்பட்டவைதான் என்பது விளக்கம். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பக்கத்துல வாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உள்ள பேர் என்ன பேருப்பா? கல்யாணம் முடிச்சாச்சா? ஆறு மாதங்களுக்கு முன்னால கல்யாணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயமும் பேசி இது உறுதியாகிவிடும் என்ற ஒரு முடிவு வந்து சில பேர்களால் கலைக்கப்பட்டு மனக்குழப்பம் ஏற்பட்டு விட்டதே. உண்மையா இல்லையா? ஆகையினால் அவளுக்கு இருக்கக்கூடிய இருதார யோகம்ங்கிற தோஷத்தை நீக்கி ஆவணிக்குள் திருமணத்தை பூட்டி வைத்தால் போதுமா? வெற்றியோடு நடக்கும் மகனே. பையனுக்கு வேலைக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கு. ஜெயிச்சு தரேன். நல்லா மனைவியை பத்தி பௌர்ணமிக்கு நீ வரும்பொழுது பேசுறேன். சாப்பிட்டு போங்க. கால் வந்துட்டு வரலாம்.
தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். வருக. என்னப்பா ஆச்சு? கண்ண முடிக்க பிடிச்சுக்கா. கால சம்கார மூர்த்தி என்னும் கோவில் காலன்னு சொல்லலாம். திருக்கடையூர் போயிருந்தீங்களா? என்னைக்கு போனீங்க? எண்ணமெல்லாம் இன்ப கதை பேசுதே. என்னைக்கு போனீங்க திருக்கடையூர்? அங்க போய் கால சம்கார மூர்த்தியை வணங்கினீர்களா? வணங்கினீங்களா? அவற்றிலிருந்து தான் இப்போ உங்களுக்கு விளக்கத்தை கேட்டு சொல்கிறேன். இன்னும் 3.5 மாத காலங்கள் இந்த பிரிவு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு பின்பு இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய விதி பூட்டி விடுகிறது. அதனால அந்த வரத்தை உங்களுக்கு தந்து உங்க பிள்ளைய பிரியாம காப்பாற்றி தந்தா போதுமா? ஒன்று போல கால் வந்துட்டாங்க. இந்தாப்பா. வேற எதுவும் கோளாறு நடந்து இந்த பிரிவு இருக்கா அல்லது உண்மையா நடந்துக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. கோளாறு நடந்திருக்கு, அதை தீர்த்து தாரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாருங்க. உங்க பிள்ளைய ஐஸ்வர்யமா வாழ வச்சுட்டாரேன். இந்த காசு பணத்தோட நல்லா. அடுத்து உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு? கால் அனுப்புவாங்க. கேள்வி கேட்கணுமா? கேட்கவா? சரி. எக்கா, உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேரு? யாருமே கிடையாது. சகோதரி உண்டுமா உனக்கு? இல்ல. நீ மட்டும் ஏக சொரூபியா? அப்படியா? கால் வந்துட்டு வா. அழக்கூடாதுக்கா. வாங்க. உன் குடும்பத்துல தாய் வழியை சார்ந்த முன்னோர்களில் ஒருவருக்கு கேன்சர் நோய் இருந்திருக்கு. புரியுதா? அவங்களுடைய ஆத்மாவை போய் நான் பார்த்தேன். அந்த ஆன்மா உன் வீட்டுக்கு வருது. இப்ப 3 வருட காலமா கழுத்து உடல் சம்பந்தமான வலி வேதனைகள் உனக்கு அதிகம் இருக்கும். இருக்கா? ஆனா அந்த நோய் இல்லை. இந்த உடல்நிலைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? கண்ண மூடு. உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது குடும்பத்தோடு ஒரு பெரிய நோயை சுமந்து அழிந்து போகணும்னு சொல்லி சில மாந்திரிகத்தால் தவறுகள் நடந்திருக்கு. அந்த தீய சக்தியை விரைக்கி உங்களை தெளிவா வாழ வச்சுட்டாரேன். இன்னும் 3 முறை என்னை வந்து பாரு. ஜெயிச்சுக்கோ. நல்லா சஞ்சலங்கள் தீர்க்க வரும் குகநாதா. சுவாமி மேல போயிருக்கிறீடா? எத்தனை முறை போயிருக்கிய? அப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்து முருகனுக்கு அடிமையாகி சூழ்நிலை சரியில்லாம நிறுத்தி விட்டியே, ஏனப்பா? சரி, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? முருகன் எத்தனையோ இடத்துல இருக்கான். ஆனா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் மட்டும் உன் வீட்டுக்கு வாரானே, அதுதான் அந்த பாட்டே பாடினேன். சரிதானா? கால் வந்து வற்றாத பொய்கையது கதிர்காமம். இப்போ உன் வீட்டுல ஓராண்டு காலமாக முயற்சி செய்து மங்கள காரியங்கள் நடக்காத மனக்குறைகள் நடக்கும். வீட்டுல பெண்ணடியாளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவும் வருத்தங்களும் இருக்கும். தசையில் ஒரு பக்கம் வீக்கம் அப்பப்பொழுது வந்து மறையும். இருக்கிறதா? கால் ஒன்று சொல்லலாம். அப்படியா கருப்பசாமி? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய தந்தையார் வழியில் முன்னோர்கள் 2 தலைமுறைகளுக்கு முன்னார
ஒரு பெண்ணின் சாபத்தை பெற்று ஒரு பெண் இறந்து போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆத்மாவுடைய பாவத்தினுடைய துடிப்பு இன்று வரை இருப்பதனால் உன் வீட்டில் இல்லற வாழ்க்கை தொடங்கக்கூடிய விஷயத்தில் தடை. அந்த பாவத்துக்கு மோட்சத்தை கொடுத்து புண்ணியமாக கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா நடத்தி தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் வா, எல்லாம் வெற்றி ஆகிடும். சரி, நாளைக்கு யாகம். பெண் மகளின் வாழ்வை பற்றி காட்டு வந்தோம். பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? தொழிலை பற்றி காட்டு வந்தது யார்? கதர் 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 என்னப்பா தண்ணி இல்லையோ? இன்னொரு தரம். பணம் சொந்தமா யாருக்கும் எதுவும் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா? நீங்க யாருக்காவது கொடுத்தீங்களா? வாங்கியாச்சா? சரி, இப்ப என்ன வேணும்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல விவசாய இடங்கள் இருக்கா? அந்த இடங்கள்ல பாம்புகள் வந்தது உண்டுமா? கால் வந்து வீரனார்னு ஒரு தெய்வம் வருது, அது எங்க இருக்கு? பக்கத்துல இருக்காது. என்ன அந்த கோயிலெல்லாம் வளப்படுத்திட்டாங்களா? சும்மா அப்படி பழைய காலத்து மாதிரியே கிடக்குதா? இப்பதான் தயார் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த இடத்துக்குள்ள எந்த தொழிலை பார்த்தாலும் எந்த விவசாயத்தை பார்த்தாலும் முயற்சியில் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. பண நஷ்டமும் குழப்பமும் இருக்கு. இதுக்கு உண்மையிலேயே கிரகப்படி நமக்கு நேரம் சரியில்லையா, அல்லது மண்ணுங்கிற ராசி நமக்கு அகன்று விட்டதா? இதுல உள்ள குழப்பம் என்ன என்பதுதான் உன்னுடைய கேள்வி. காரணம் சொல்லலாம். அம்மா ராஜாவை கேட்கல. பில்லி சூனியம் சம்பந்தமாக ஒரு சில சந்தேகமான எண்ணங்கள் தோன்றி அதுல சில அடையாளங்களும் கிடைத்து அதுல உள்ள பாதிப்பு நடந்திருக்கு. அதனால 3.25 ஆண்டுகளாக இந்த வேதனையும் துயரமும் நடக்கும். ஒருவருக்கு உடலில் அடிக்கடி கோளாறு காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகள்லாம் மாறுவதற்கு நல்ல வழியை பண்ணி தந்தா போதுமா? கால் சொல்லலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்ப்பா. இந்தா என்ன வேட்டி இது? கரை வேட்டி எங்க? சரி, இந்த ஆண்டுல கிடைச்சிடும். வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு என்ன செய்து? பையனுக்கு கால் அனுப்புறாங்க. உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய உடல்நிலையில வாத நீர் இறக்கங்கள் தோன்றி இருக்கு. அதுதான் இந்த வலியின் வேதனைக்கு உரிய காரணம். இதுக்காக மந்திர தந்திரத்தால பாதிப்பு நடந்திருக்கும் என்று சொல்லி தகடு எழுதி கட்டுவது, தாய்த்து போடுவதனால பிரயோஜனமே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்ன வேண்டுமப்பா? கால் அனுப்புவாங்க. வரலாம். முப்பெரும் பிரிவாக பிரிந்திருக்கும் உன் குடும்பத்தை ஒருங்கிணைச்சு தரேன். வெற்றி உண்டு. மகிழ்ச்சியாக என்னை பார்.